அது ஏசி காமராஜர் பயன்படுத்தினார். அதுதான் இந்த சர்ச்சையினுடைய ஒரு மையம். காமராஜர் வீட்டில் ஏசி உண்டா சார்? ஆமாம், எடுத்தாங்களா, அவர் வச்சு ஒரு படம் எடுத்தாங்களா, அந்த படத்தில் அப்படி தாங்க. ஆமாம் சார், வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, அப்படிலாம் காட்டாங்க. என்னத்துக்கு போய் பேசுறீங்க? பொய்யா சார்? வேற என்ன? அவர் வீடு இல்லைன்னா அந்த வீடு யாருக்கு வாடகை கொடுத்தாரு? அந்த வீட்டுக்கு எளிமைக்கு அதான் அர்த்தமா? ஜோதிமணி எம்பி சொல்றாங்க, கட்டுக்கதையா காமராஜர் மேல வச்சு அவரை வீழ்த்துறீங்க அப்படின்னு. அப்போ அதை கலைஞர் ஏதோ ஒரு ரயில் ஏறி வந்தார்னு சொன்னீங்களா? அப்போ ஓகே. சார், முத்துராமலிங்கத்தவருடைய மரணம் காமராஜர் தானே காரணம். அண்ணாவை பற்றி பேசினால் அரசியல், காமராஜரை பற்றி பேசினால் ஜாதி. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், ஒரு நாளாக சார் இந்த காமராசரை குறித்த ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக திருச்சி சிவா அவருடைய பேச்சு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக காமராஜரை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? தெரியல. காமராஜரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நேரத்தில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. காமராஜர் ஒரு பெரிய தலைவராக இருந்தார், போயிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அவர் பேரில் ஏதாவது அவங்க இன்னும் கூட காமராஜர் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அந்த கட்சிக்காரெலாம் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தேசிய தலைவராக இருந்த ஒரு எழுத்தாளர் சமுத்திரம் தான் சொன்னார். எழுத்தாளர் சமுத்திரம் அவரே ஒரு நாடார். அவர் ஒரு தடவை என்ன சொன்னார், காமராஜரை தேசிய தலைவராக அங்கீகரிச்சிருந்தாங்க, நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை ஒரு ஜாதி தலைவராக பார்த்துக்கிட்டோம்னார். இன்றைக்கி காமராஜரை பற்றி பேசுனா அது ஜாதி விஷயமாக போயிடுது. அதனால தான் ஒருத்தர் பேசுறதுக்கு பயமாக இருக்குது. விமர்சனத்துமே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அவரை பற்றி எது சொன்னாலும் அந்த அளவுக்கு பெரிய ஆளா, காமராஜரையே தோற்கடித்தவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஏன் அண்ணாவை தோற்கடிக்கலையா? அண்ணாவை தோற்கடிச்சு பிறந்தார், அவர் எந்திரிச்சு வந்தார். 62 தோற்கடிச்சாங்க. நடேச முதலியாருங்க ஒரு பண முதலையை போட்டு தோற்கடிச்சாங்க. பெருங்கோடீஸ்வரரை வச்சு தோற்கடிச்சாங்க. அடுத்த எலெக்ஷனில் காமராஜர் தோத்தார். அதை யாரும் பேசல. அண்ணாவையே தோற்கடித்தவர்கள் யாரும் சொல்லலையே. பல கேள்விகள் இருக்குது. நாங்கள்லாம் சேலத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு காமராஜர் நாங்கள் பெருசாக மதிக்கவே இல்லை. ஏன்னா மாவட்டத்தை அவர் அந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தினார். ஒரு மந்திரி கூட கொடுக்காம விட்டார். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்டம், 7120 சதுர மைல், 33 லட்சம் பேர், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட மாவட்டம். மந்திரி கிடையாது அவருடைய ஆட்சி காலத்தில். திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மந்திரியாக வந்தாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களை ஓரம் கட்டினாங்க. அதனால் எங்கள் ஏரியாவிலலாம் அவ்வளோ இது இல்லை. இப்போ ஆனால் திருச்சி சிவா இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் என் கேள்வி. இல்லை சார், அது ஒரு கூட்டத்தில் அது பேசினப்ப சொல்கிறாங்க, அது ஏசி காமராஜர் பயன்படுத்தினார், அதுதான் இந்த சர்ச்சையினுடைய ஒரு மையம். இல்லை, ஏசி பயன்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய குற்றமா? எனக்கு அது புரியலையே. சிவா அதை ஒரு குற்றமாக சொன்னாரா? அவர் ஏசியை பயன்படுத்தலைங்கிறத இவங்க சொல்கிறத பார்த்தாக்கா ஏசி பயன்படுத்துகிறவங்களும் தப்பானவன் அர்த்தமா? எனக்கு புரியலையே. சினிமா தேட்டருக்கு போனால் ஏசி இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் போனால் ஏசி இருக்குது, ட்ரெயினில் போனால் ஏசி இருக்குது, பிளேனில் போனால் ஏசி இருக்குது, ஹோட்டலுக்கு போனால் ஏசி இருக்குது. இன்றைக்கி ஏசி, அந்த காலத்தில் ஏசி இல்லை. ஏசி போடுறது இன்னும் பெரிய மாபெரும் குற்றம் செஞ்ச மாதிரி 2 பேர் மாறி. அவர் ஒன்றும் ஏசி பயன்படுத்தவில்லை. அப்படின்னா ஏசி பயன்படுத்துன்னு குற்றம் நினைக்கிறாங்களா காங்கிரஸ்காரர்? திருச்சி சிவம் குற்றம் நினைக்கிறாரா? ஏசி பயன்படுத்தலைன்னு எளிமையாக நினைக்கிறாங்களா? அவங்க புரியலையே எனக்கு. ஏசி பயன்படுத்துறதுனால அவருடைய இமேஜ் எந்த வகையில் பாதிக்கப்பட்டுச்சு எனக்கு தெரியல. அதை இமேஜை பாதிக்கிறதுக்காக திருச்சி சிவா சொல்லியிருந்தாருன்னா தப்பு. அதை உடனே அதுக்கு காங்கிரஸ்காரர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் தப்பு. காமராஜருடைய இது எதுக்கு அவர் யூஸ் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியும். காமராஜர் வீட்டில் ஏசி உண்டா சார்? ஆமாம், திருமலப்பிள்ளை ரோட்டில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோடைய பெட்ரூம் ஏசி தான் இருக்குது. ஏன் போட்டாங்க தெரியுமா? சக்கரை வியாதி அவருக்கு, டயபிட்டிஸ், சிவியர் டயபிட்டிஸ். ஏசி போட்டு தான் படுக்கணும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ். அதுக்கு தான் அவர் ஏசி போட்டுக்கிட்டார். ஏசி போட்டுட்டு தான் அதில் தான் இருந்தார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கிராமத்தில் போனவர்களுக்கு ஏசி இருக்குமா? அங்கே ராத்திரி படுக்கும்போது அவர் ஏசியில் இருந்தார். அட்வைஸ் பை தி டாக்டர்ஸ். டாக்டர் சௌரியராஜன் தான் அவருடைய பர்சனல் ஃபிசிஷியன். அவங்க இப்போ ரெகுலராக பீரியாடிக்கலாக செக்கப் போகும்போது அவருக்கு டயபிட்டிஸ் சிவியராக இருந்தது. கண்ட்ரோலாக டயபிட்டிஸ் கண்ட்ரோலாக இல்லை, ஆகலை. ஓகே,
அது நடந்தால் சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும்னாங்க. காமராஜர் நடந்த அளவுக்கு எவனும் நடந்துருக்க மாட்டான். சர்க்கரை கண்ட்ரோலே ஆகும். அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் காலை ஜாக்கிரதையாக பார்த்தீங்க, எவனா மேய்ச்சி போடாமல் நம்ம காலில் ரத்த காயப்பட்டுச்சுன்னா காலை எடுக்கிற அளவுக்கு போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து மருத்துவம் பெருசாக வரல, அந்த ஆபத்தெல்லாம் இருந்தது. அதில் பயம் அவருக்கு வந்த பயம் என்னன்னாக்கா, இந்த சர்க்கரை வியாதியினால் நம்ம வந்து படுக்கையில் படுத்துடக்கூடாதுங்கிற பயம் அவருக்கு பெருசாக வரும். சாவை பற்றி அவர் கவலைப்படல. படுக்கையில் படுத்துக்கிட்டாக்கா நம்ம வந்து மற்றவனுக்கு உபத்திரமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, அவதிப்படக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு ரொம்ப இருக்குது. அதன் காரணமாக தான் எங்கள் அண்ணங்கிட்ட அவர் நெருக்கமாக இருந்தார், ராஜாராம் கிட்ட. ஏன்னா ராஜாராம் அதே மாதிரி சர்க்கரை வியாதியில் அவதிப்படுறார். ராஜாராமுக்கு என்ன ரெக்கார்டுன்னா, சர்க்கரை வியாதியை வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுற ஆள்னு மருத்துவ உலகத்தில் இது எப்படி சார்? ஏன்னா 58 ஒரு வருஷம் உயிரோடு இருந்ததுனாக்கா சர்க்கரை வியாதியோட 60 ஆண்டுகள் உயிரோடு இருந்தவர்கிட்ட இது வந்திருக்கும், சாதனை வந்திருக்கும். ஒரு 6 மாதத்தில் மிஸ் ஆகிடுச்சு. அந்த வருஷம் அந்த இருந்திருந்தாருனாக்கா சர்க்கரை வியாதியோட 60 ஆண்டுகளை கடந்தவர்னு வேர்ல்டு ரெக்கார்டு வந்திருக்கும். அதனால தான் காமராஜர் எந்த பிரச்சனைனாலும் சௌரியராஜன் அவர் டாக்டர்கிட்ட ராஜாராம கேடியா என்ன பண்ணார், அவர் டைரக்டாகவும் பேசுவார். என்னப்பா இது மாதிரி இருக்குது அப்படின்பார். அப்போ உடனே ஒரு சொல்ல, நான் இதை பண்ணங்க ஐயா, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி சமாளிச்சுக்கிட்டு அதை கேட்டுக்குவாங்க. அதனால தான் எங்கே சில சமயங்களில் எங்கேயா வெளியூர் போகிறது அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா ராஜாராமன் இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது என்ன பண்ணிக்கிட்டேன்னு கேட்டுக்குவார். சௌரியராஜன் பேசிட்டு பல சமயங்களில் அவரை வாங்கக்கூடிய நான் ராஜாராமன் பேசுகிறேன் அப்படின்னு. அதனால பல சமயங்களில் சில கம்பைன்டு மீட்டிங்கெல்லாம் நடக்கும்போது குறிப்பாக சொல்லணும்னு நல்ல ஞாபகத்தில் இருக்கிறது, பெரியார் இறந்தபோது இவர் தேடலுக்கு வந்துட்டார். பெரியார் அங்கே தானே புதைக்கிறாங்க, தேடலுக்கு வந்துட்டார். எங்கள் அண்ணனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். அது யாராவது காலை மேய்ச்சிட போகிறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, இவங்களுக்கு வேலை என்னன்னு அப்போ சம்பந்தம் விடுதலை மேனேஜர் அவங்க 2 பேரும் காமராஜர் பக்கத்தில் நிட்டாங்க. யாரும் அவர் பக்கத்தில் கிட்ட வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு காலை அது. அதனால் ஏசிங்கிறது வந்து மெடிக்கல் அட்வைஸில் போட்ட இது அவர் வீட்டில் இருக்குது. இவங்க வந்து காமராஜர் எளிமையான மனிதர்னு காட்டுறதுக்காக அவர் ஏசியெல்லாம் பயன்படுத்தலைன்னு பேசுகிறாங்க. அவங்கள போய் என்னத்தை சொல்கிறது, நம்ம தேவையான மருத்துவ அட்வைஸனால தான் கொடுத்தது. எளிமைக்கு எளிமையாக இருந்தார்னு காட்டுறதுக்காக அவர் ஏசியெல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லி அவர் வந்து அப்படியே பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த அவரை எடுத்தாங்களா, அவர் வச்சு ஒரு படம் எடுத்தாங்களா, அந்த படத்தில் அப்படி தான் காட்டு. ஆமாம் சார், வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, அப்படியெல்லாம் காட்டாங்க. என்னத்துக்கு போய் பேசுறீங்க? பொய்யா சார்? வேற என்ன? அந்த திருமலைப்பிள்ளை ரோட்டில் இருக்கிற வீடு யாருது தெரியலையே சார். அவர் வீடு இல்லைன்னா அந்த வீடு யாருது? யாருக்கு வாடகை கொடுத்தாரு அந்த வீட்டுக்கு? வித்யாதேவுக்கு முன்னாடி அந்த அந்த வீட்டில் தானே காலமெல்லாம் இருந்தார். அது யாருது? இப்போ வாடகை கொடுக்காம இருந்தாரா? யார் கொடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியும், யார் மெயின்டைன் பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் வச்சிருந்த கார் வந்து ஸ்டூடிபேக்கர் கார். ஓகே, அன்றைக்கி அந்த காலத்தில் அது விலையோர்ந்த கார். அந்த காருக்கு பின்னாடி ஏசி போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த கார் தான் வச்சுருந்தார். எளிமையாக வாழ்ந்தாருங்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் காரணம் காட்டக்கூடாதுங்க. அவங்க அம்மாவுக்கு விருதுநகர்லேயே வச்சுருந்தார். அவங்க அம்மாவுக்கு வந்து பைப் தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு இது அந்த சீனில் காட்டுறாங்க, யாரை கேட்டு போட்டேன் அப்படின்னு. ஆமாம் சார், அது எளிமைக்கு அதுதான் அர்த்தமா? அம்மாவுக்கு கார்பரேஷன் தண்ணி கொடுத்தாக்கா அதை கூட உபயோகப்படுத்தாமல் வாழ்ந்தாராம். என்ன அர்த்தம் புரியலையே? அம்மாவுக்கு சோறே போடாமல் விட்டாங்க. அந்த பணம் கூட ஒரு செலவு பண்ண மக்களுக்கு கொடுத்தாரு சொல்லி விட வேண்டியதானே. அதுதான் எளிமையா? பெத்த தாயை பார்த்துக்காம விட்றது தான் எளிமையா? எளிமையாக இருக்கிறதுக்குன்னு என்ன கதையெல்லாம் விடுறீங்க? இந்த ஆவடி காங்கிரஸ் நடந்ததுக்கு காங்கிரஸ் வந்து 60வது வருஷம் தெற்கு புறக்கணிக்கப்படுகிறது. அப்போ தான் திமுக பிரச்சாரமெல்லாம் பண்ண உடனே அந்த காங்கிரஸுடைய 60வது ஆண்டு விழாவை தென்னாட்டில் தான் கொண்டாடணும்னு சொல்லி ஆவடி காங்கிரஸ் இங்கே தான் நடந்தது. காமராஜர் தலைமையில் தான் ஆல் இண்டியா. அப்போ காங்கிரஸ் தான் நம்ம ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத கட்சி இல்லை ஆச்சு, அது ஆட்சியில் இருக்கிறது. காமராஜர் தான் அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர்லாம் பண்ணார். எளிமையாக இருக்காங்களா இவங்க தலைவர்கள்லாம்? எல்லாத்துக்கும் குடிசை மாதிரி தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. குடிசைன்னா ஏர் கண்டிஷன்டு, தண்டப்பில்லை போட்ட கட்லு, மேலமா கூரை வெளியில். சார் அப்போ நீங்கள் சொல்ல இருக்க முடிச்சாங்க. அதில் ஆனந்த விடன் கட்டுரை எழுதுனாங்க, ஒரு குடிசைன்னா இப்படி இல்லை இருக்கணும், ஏர் கண்டிஷன் பண்ணி அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு குடிசை இருக்குது கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி குடிசை எளிமையாக இருக்கிறதா காட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பொய் பேசுறீங்க. இதெல்லாம் அன்றாட தேவைகள், இந்த வசதிகள்லாம் வந்துருச்சு. பேனா வந்த பிறகு கூட அவர் பென்சில் தாங்க யூஸ் பண்ணுவார். எளிமையாது என்னங்க அர்த்தம்?
எளிமையாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குதுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அது பதிலாக ஒரு சாதாரண ஹோட்டலில் தங்குறோன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். எளிமையாக அவர் எளிமையாக வாழ்ந்தாருன்றதை காட்டுறதுக்காக இந்த கதைகள்லாம் அவங்க சொன்னாங்க. நீங்க இது மாதிரிலாம் கட்டுக்கதையா இதெல்லாம் ஒரு ஒரு எல்லாரும் நம்பி இருக்கிற பின்பத்தை உடைக்கிறீங்க அப்படின்னு ஜோதிமணி எம்பி சொல்றாங்க. கட்டுக்கதையா காமராஜர் மேல வச்சு அவரை வீழ்த்துறீங்க அப்படின்னு. ஏன் அப்போ அதை கலைஞர் வந்து ஏதோ ஒரு ரயில் ஏறி வந்தார்னு சொன்னீங்களா? அப்போ ஓகேயா இருந்தது. திருட்டு ரயில் ஏறி அது நாங்கள் அந்த மாதிரி பேசலையே. அதை மாத்திரம் நீ ஊர் பூரா பேசிக்கிட்டு வந்தீங்க, கேட்டுக்கலாமா? நாங்கள் அண்ணா வந்து ஒரு பொண்ணோட இருந்தாருன்னு சொன்னீங்க, அதை நாங்கள் கேட்டுக்கலாமா? ஜோதிமணி கேட்குறேன். அதெல்லாம் நாங்கள் பேசாம விட்டுல. அண்ணா அழகாக பதில் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு இந்த அரசியல் தேவையில்லை. உன்னுடைய அந்தரங்க பலவீனங்களை பேச்சு நான் அரசியல் நடத்த வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைட்டார். நீங்கள் எங்கேயாவது ஒரு திமுக காரன் வந்து ஒரு தலைவரை பற்றி கேவலமாக பேச்சு மற்ற கட்சிக்காரனை பற்றி இந்த மாதிரி அந்தரங்க விஷயங்கள் பேசியிருக்காங்களா பாருங்கள். இது திருச்சி சிவா சொன்னது கூட அந்தரங்க விஷயம் இல்லை, அவர் சொன்னது உண்மை. காமராஜர் ஏசியில் தான் இருந்தார், படுக்கும்போது தூங்குவதுக்கு ஏசி தான் பயன்படுத்தினார். அரசாங்க கெஸ்ட் ஹவுஸில் தான் அங்கே தங்கினார், அத்தனையும் ஏசி தான். இல்லைன்னு சொல்லுவீங்களா? கட்டுக்கதையாது. கலைஞர்கிட்ட போய் கடைசியில் போய் ஒன்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன், அதெல்லாம் கட்டுக்கதை. அது அவர் சொன்ன பாயிண்ட் உண்மை, அது நடந்த சம்பவம் வேறு. எப்போ அது நடந்தது தெரியுமா? எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்திரா காந்தி. டிக்ளேர் பண்ணி மொரார்ஜி தேசாய், ஜெயபிரகாஷ் நாராயண் எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. தமிழ்நாட்டை அவங்க தோடலை. காரணம், காமராஜர் இருக்கார், பெரியார் இருக்கார். அப்போ 2 பேர் இருக்காங்க. பெரியார் இல்லை, பெரியார் இறந்துட்டார், இருக்காங்க. கலைஞர் எம்ஜிஆர் ஒரு வேளை சேர்ந்தாங்கன்னா பெரிய ரகளைக்கு போயிடுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு பக்கம் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கல. மற்ற தலைவர்களாம் அந்த ஆக்ஷன் எடுக்காமல் போய் இருந்ததுனால தான் கலைஞர் என்ன பண்ணார்னா, பெர்னாண்டஸ் போன்ற தேடப்பட்ட பல பேரை, எமர்ஜென்சியில் தேடப்பட்ட பல பேரை வந்து தமிழ்நாட்டில் அடைக்கலம் கொடுத்து வச்சுட்டார். நிறைய பேர் இங்கே வந்து பூந்துட்டாங்க. அப்போ தான் காமராஜர் என்ன பண்ணார்னா, ஏவிபி ஆசை தம்பி மூலமாக சொல்லி அமைச்சு ஒரு பொது நண்பர் வீட்டில் 2 பேரை சந்தித்தாங்க. இந்தியா ஒரு பயங்கரமான ஆபத்துக்கு போயிடுச்சு, எமர்ஜென்சிங்கிற பேரில் ஒரு சர்வாதிகாரம் வந்துக்கிட்டு இருக்குது, இதை நம்ம விட்டுறக்கூடாது. உனக்கு எனக்கு பதில் 1000 வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நீ ஆட்சியில் இருக்கிறன்னா இல்லை, நீ தான் இதை வந்து தடுக்கணும். நான் உன் கூட இருக்கேன். இந்த எமர்ஜென்சியை எவ்வளோ தூரத்துக்கு உன்னால் எதிர்க்க முடியுமோ எதிர்த்து இந்த சர்வாதிகாரத்தை தடுக்கணும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும். உன் கையை பிடிச்சி கேட்குற கரணி எடுத்து செய்ய அப்படின்னு. உண்மையா சார்? இதுதான் நடந்தது. காமராஜர் உடனே கலைஞர் சொல்றார், நீங்கள் என் பின்னாடி இருக்கீங்க, நான் உயிரை கொடுத்தா நிற்பேன்ட்டு. எமர்ஜென்சிக்காக போட்டது. அதுக்கப்புறம் வந்து காமராஜர் இறந்தார். அதுக்கப்புறம் அந்த அம்மா இறங்கி வந்து இவங்களை உண்டு இல்லை பண்ணிடுச்சு. காமராஜர் இருக்கோம்ல, காமராஜர் வந்து காமராஜர் வந்து யார் சொல்லி வந்தாருனாக்கா, சஞ்சீவ் ரெட்டி, நிஜலிங்கப்பா, இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸை உருவாக்கின தலைவர்களாக சேர்ந்து கருணாநிதியை பிடிங்க, அந்த ஆள் தான் எதுக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி அந்த அட்வைஸில் தான் இந்த மீட்டிங்கை நடந்தது. இதுதான் நடந்தது. இதை அறகுறையாக கேட்டுட்டு சிவா வந்து இப்படி பேசிட்டார். நடந்தது இது சார். இப்போ இதில் பார்த்துக்கிட்டு அதை வந்து முறை சொல்லியா கலைஞர் போட்டு எழுதியிருக்கார். ஓ, இப்படி ஒரு இது நடந்துச்சு செய்தி. கண்டிப்பாக சார். இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 2 விதமான இது வருது சார். ஒன்று வந்து நீங்கள் முன்பே குறிப்பிட்ட மாதிரி நாடார் வெர்சஸ் கல்லர் அப்படிங்கிற அந்த பரம்பரை பகைவனுடைய வெளிப்பாடு தான் சிவாவுடைய பேச்செல்லாம் சொல்கிறாங்க. சிவா கல்லரா? ஆமாம் சார். அப்போ தெரியாது எனக்கு. முத்துராமலிங்க தேவருடைய மரணம் வந்து காமராஜர் தானே காரணமாக இருந்தார். என்ன சார்? முத்துராமலிங்க தேவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஜெயிலில் தள்ளிட்டார். கிட்னி ஃபெயிலியர், 2 சிறுநீர்களும் பழுதாயிடுச்சு. மருத்துவமனை கூட்டு போகிறதுக்கு அனுமதிக்கலையே, சரியிலேயே செத்துட்டார். அதில் வந்த பக்கத்தார். அப்போ இருக்கலாம்னு சொல்கிறீங்களா சார்? இந்த சிவாவுடைய பேச்சுக்கு பின்னால் அந்த தாட்லாம் இருக்கலாம். நம்ம தலைவரை கொண்டவர் அவர் அப்படிங்கிற கோபம் இருக்கலாம் அவருக்கு. அன்றைக்கி அதுதானே முக்கிய காரணமாக இருக்குது. தேவர் சமுதாயமே பொங்கி எழுந்ததில்லை அவருக்கு அகேன்ஸ்டாக. உடனே தான் என்ன பண்ணாருன்னா, இம்மானுவலுங்கிற ஒரு பட்டியலிட்ட தலைவரை கொலை பண்ணி அவங்களையும் தேவர்களை நடத்தி தீரா பகையை உண்டாக்கி முதுகுளத்தூர் கலவரத்துக்கு காரணமாக இருந்தது அவர் தான், காமராஜர். ஆமாம் சார், இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு. அதாவது நான் என்ன பண்ண முடியும், விட்ரா பண்ணிக்கிறேன். அவரை பற்றி சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்களா? விட்டுருங்க, வேண்டாம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். நான் தான் சொன்னேன், அண்ணாவை பற்றி பேசினால் அரசியல், காமராஜரை பற்றி பேசினால் ஜாதி, ஜாதிக்காரருக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க, வம்பு வேண்டாம். அந்த காலத்தில் இருந்தவங்க நாங்கள்லாம். முதுகுளத்தூர் கலவரத்துக்கு என்ன காரணம்? என்ன காரணம் சார்? இதுதான் காரணம். 2 ஜாதிக்கு மத்தியில் மோத விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. இன்னைக்கு அது நடக்குது, இன்னைக்கும் இருக்குது. அதனால தான் இம்மானுவல் சமாதி அன்னைக்கு பூஜை அன்னைக்கு வந்து கலவரம் வர்றது 2 ஜாதியை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கும் அடிச்சுக்கிறாங்க. இன்னொன்று பண்ணார்,
எலெக்ஷனில் 62 வருஷம் அவர் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் எந்த ஊரில் எந்த ஜாதி பெருசாக இருந்தோ அந்த ஜாதிக்காரனை தேர்தலில் நிற்க வச்சார். நீங்களும் அப்படி தானே சார் பண்ணிட்டு இருக்கீங்க, சமூக நீதினு பேசிட்டு. அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க, அது ஒன்றும் நம்மளால மாற்ற முடியல. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அவரையே அதுதான் தோக்கடிச்சது, அந்த ஃபார்முலா தான் தோக்கடிச்சது. சாத்தூரில் நின்னார், நாயுடுகள் ஜாஸ்தி. எஸ்ஆர் நாயுடுங்கிற ஒரு தலைவர் இருந்தார், நடிகை ஸ்ரீதேவியோட தாத்தா, தந்தை வழி தாத்தா. அவர் பெரிய ஆள், அரசியல் இருந்தார். அவர்கிட்ட பகச்சிக்கிட்டார், தோக்கடிக்காம விட மாட்டேன்னார். அண்ணா வந்து ஏதாவது ஆயிட போதுன்னு பயந்துக்கிட்டு அட்ரஸே இல்லாத விருதுநகர் சீனிவாசன், விருதுநகரில் நிற்கிறாரு சீனிவாசன், ஒரு நாயுடு ஸ்டூடெண்ட் லீடர், எங்கள் சென்ட்டு, அவரை வந்து நிற்க வைக்கிறார். அப்போ வந்து காமராஜர் வந்து காங்கிரஸினுடைய தேச தலைவர், அகில இந்திய தலைவர், காங்கிரஸ் தலைவர் நிற்கிறார் எலெக்ஷனில். அவரை எதிர்த்து அண்ணா காமராஜர் ஜெயிச்சணுங்கிறதுக்காக இவரை நிற்க வைக்கிறார், ஒரு ஆர்டினரி கேண்டிடேட். சீனிவாசன் சரி ஏதோ காமராஜரிடம் நின்று தோத்தவர் பேர் வரும்னு சொல்லிட்டு இவனு போய் நின்ட்டான். எங்கள் ரூமுக்குள்ளே இருக்கும்போது அந்த வேட்பெல்லாம் வந்தது, உள்ளே போய் நின்ட்டார் ஹாஸ்டலில் இருக்கும்போது. அப்போ நின்றுட்டார். பார்த்தா எஸ்ஆர் நாயுடு கிட்ட அவர் பகைச்சிக்கிட்டார். எலெக்ஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்துவில் இது மெயில் பத்திரிகையில் எழுதிட்டாங்க, நோ ஸ்மூத் சைலிங் ஃபார் காமராஜ் அப்படி ஹெட்லைன்ஸ். என்ன காரணம் போட்டாங்கன்னா எஸ்ஆர் நாயுடு பகைச்சிட்டாங்க, நாயுடு ஓட்டுகள் பூரா அவருக்கு இதாவது ஏறத்தாழ ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோப்பாருன்னு போட்டாங்க. அந்த ஒரு பத்திரிகை தான் போட்டுச்சு, அதே தான் நடந்தது. ஆனால் அந்த தோல்விக்கு அப்புறம் காமராஜர் வந்து சாதாரண ஒரு ஆளும் ஜெயிச்சிட்டாரு, ஜனநாயகம் ஜெயிச்சிட்டுன்னு திருச்சி வேலுசாமி எல்லா இதுலேயும் சொல்கிறார். அன்னைக்கு எல்லாருமே தான் சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ரேடியோவில் சொல்கிறான், 4 மணிக்கு வருமா அந்த அவர் தோற்று போனது இது வருது. திமுக அந்த எலெக்ஷனில் தான் ஜெயிச்சுக்கிட்டு வருது எல்லா இடத்துலையும். அது பெரிய சென்சேஷனில் போகும்போது டிஎம்கே இஸ் has secured the absolute majority going forward towards forming the ministry அப்படின்னு சொல்லிட்டு according to unconfirmed sources காங்கிரஸ் லீடர் ஆல் இண்டியா லீடர் காமராஜ் has been defeated by practically unknown student leader by name Srinivasan. Unconfirmed. So, according to unconfirmed sources, Kamaraj has been defeated by a practically unknown student leader Srinivasan. அப்படிங்கிறது அன்றைக்கு வந்த செய்தி. மனப்படமாக தெரியும். பக்தவச்சோல தோத்தர் எல்லாம் பொட்டுன்னு விழுவுறாங்க. 134 இடத்துல ஜெயிச்சு வந்துடுச்சு. என்னன்னா இவர் செஞ்ச இவருடைய ஃபார்முலாவை இவரை தோக்கடிச்சது. நாடார்களை பகைச்சிக்கிட்டாருங்கிறத நாடாரை போட்டாங்க. நாடார்கள்லாம் நாயுடுவை பகைச்சிக்கிட்டார். நாயுடுக்காரர்கள் பூரா நாயுடுக்கு ஓட்டு போட்டாங்க, அவர் கலையிட்டார். அந்த இடத்துல நாடார் கம்யூனிட்டி குறைச்சலாக போச்சு, கலையிட்டார். சரி, இப்போ நாடார்களை கொஞ்சம் எதிர்த்து வேலை பார்த்தார். ஏன்னா அவர் வந்து செந்திக்குமார் நாடார்னு அங்கே விருதுநகரில் ரொம்ப ஃபேமஸ், பெரிய தொழிலதிபர். இன்னும் சொல்ல போனால் அவருடைய பேஸ் வந்து சேலம், எங்கள் ஊர் ஏற்காடு, எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அவருடைய மகன் எம்எஸ்பி ராஜான் பேர் கண்டினியூஸாக விருதுநகரில் சேர்மனாக இருந்தார். காமராஜர் நிற்க வச்ச ஆளுங்கள்லாம் தோக்கடிச்சார். அவங்களுக்குள்ள நடந்த சண்டை. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் அவரை தோக்கடிச்சது. அந்த எந்த ஜாதியை வச்சு இவர் 62 ஜெயிச்சாரோ அந்த ஜாதியை அவர் வந்து 67 தோக்கடிச்சார். இதெல்லாம் சொன்னால் வந்து அவரை களங்கப்படுத்துறீங்க. அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை களங்கப்படுத்துறீங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். திருட்டு ரயில் ஏறி வருனார் சொல்லும்போது நல்லா இருக்குதா? அண்ணாவுக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கும்போது நல்லா இருக்குதா? எல்லாம் கேட்டு நாங்கள் பேசாமல் இருக்கல. பதில் நாங்கள் வந்து திருப்பி அந்த மாதிரி பேசலையே. நாங்கள் அரசியல் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை, நாங்கள் பேசுகிறோம். இப்போ நாங்கள் பேசுறது பூரா அரசியல். உங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றி பேசலையே. காமராஜர் வந்து எவ்வளோ பெரிய உங்களுக்கு இருக்கலாம் அங்கே கடவுளா? முத்துராமலிங்க தேவரை நாங்கள் கடவுளாக நினைச்சோம். சாவடிச்சிட்டிங்கல்ல, ஜெயிலே சாவடிச்சிங்கல்ல, வைத்தியமே பண்ணாமல் சாவடிச்சிங்கல்ல. வைத்தியமே பண்ணலையே, டாக்டர்கிட்ட அனுப்பலையே. நீங்கள் தேவர் இனமே பொங்கி எழுதுது. அதில் ஒரு சின்ன கூத்து ஒன்று நடந்தது. ஒரு இறந்த உடனே அவரை புதைக்கிறதுக்கு பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. எம்ஜிஆர் பேர்பட்ட ஆளு அப்போ தான் தெரிஞ்சது. எம்ஜிஆருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல அவர் போய் நின்றுட்டார் புதைக்கிற இடத்துல. சிவாஜி அந்த ஜாதியை சேர்ந்தவர், போக முடியல, இவர் போயிட்டார். தேவர் இனம் பூரா வந்து சொந்த ஜாதியாக இருந்தாலும் சிவாஜியை தோக்கடிச்சு விட்டார்.
எம்ஜிஆர் எந்த தைரியத்தில் வந்த முத்துராமலிங்க தேவருக்கு சமாதிக்கு முதல்ல வந்த ஆளுங்கிறது தானே அவர் அந்த ஊருக்கு அருப்புக்கோட்டையில் போய் நின்றது காரணம் என்ன? தேவனுக்கு ஓட்டு தான். அத்தனை பேரும் தேவன் தான் நினச்சிக்கிட்டான் அவர். அப்படித்தான் ஏமாத்த இது பண்ணார். ஜெயலலிதா தேவர்கள் ஓட்டு தான். அதான் சசிகலா வச்சுட்டு தேவர்கள் ஓட்டு தான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் இவங்களெல்லாம் பற்றி பேசினா அரசியல், இவரை பற்றி பேசினா உடனே ஜாதிக்காரர் கேள்வி வந்துடுவாங்க. யாரா நீ? இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவரை பற்றி பேசினா உடனே சொந்தக்காரன் என் வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்களை பற்றி சேர்த்து எழுதிடுவாங்க. அத்தனை பேர் தேவையாளுங்கன்னு எழுதுவாங்க. அதுதான் அவங்களுடைய பதில். என்னத்துக்கு எனக்கு இந்த வம்பு? பார்த்த மாதிரியே விட்டுக்கொண்டாய்மா கதை. ஓ, உனக்கு அறிவு இருக்குதாடா? ஓ, வயசுக்கு தகுந்த மாதிரி புத்தி இருக்குதாடா? இதுதான் பதில். அவரை பற்றி பேசுறதுக்கான ஆதாரம் இல்லையா? இது இருக்குது, இதை இப்படி பார்த்தோன்னா அது மாதிரி வராது. உங்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவோம் சார். இப்போ திமுக கூட்டணி உடஞ்சிருமா சார்? திமுக காங்கிரஸ்லாம் காலி ஆகிடுமா? ஏன்னா இப்போ திருச்சி வேலுசாமி சொல்கிறாரு 2 அமைச்சர்கள் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரணுங்கிறாரு. காங்கிரஸ் தயவால தான் திமுக ஜெயிக்குதுங்கிறாரு. இப்போ திமுக கூட்டணியும் முடிஞ்சிட்டுமே. தமிழ் மாநிலக்கு அங்கே மாநில என்னமோ தமிழ் மாநில காங்கிரஸ் இல்லை மாநில கூட்டணி ஒன்று வச்சுக்கல போன தடவை. மக்கள் நல கூட்டணி அதில் போய் சேர்ந்தீங்கல்ல போன தடவை. அது மாதிரி போய் சேர்க்கல. போன தடவை அப்படி தான் இருந்தீங்க. அதே மக்கள் நல கூட்டணி வைக்கல. காங்கிரஸ் இருந்தது, வைகோ இருந்தார், திருமா இருந்தார், கம்யூனிஸ்ட் இருந்தது, எல்லாம் தான் இருந்தாங்க. என்னாச்சு? போங்க சார். ஒரு தடவை 2 தடவை எங்கள் காங்கிரஸ் வந்து மிரட்டி இருக்குது. தயாளு மேலே உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டி தானே வந்து சீட்டு வாங்கினாங்க. கலைஞர் கொடுத்தார எவ்வளோ சீட்டு வேணும்? 60 எடுத்துக்கோ. தேர்தல் முடியுது, 4 சீட்டு. மூஞ்ச குலாம் நபி ஆசாத் கட்சி விட்டு போயிட்டார்ல. இன்னைக்கு பாஜக வந்துடுவாங்க. தயாளுமாவை கைது செய்து விடுன்னு மேலே கீழே வந்து எவ்வளோ இந்த சீட்டு கொடுக்கலன்னா தயாளுமா கைது வச்சு காட்டார். கலைஞரே தோத்தார். கலைஞர் தோத்தார்னா எதிர்கட்சி தலைவராக கூட வரல. விஜயகாந்த் அதில் அந்த அந்த இந்த பாலிடிக்ஸ் தான் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதை நம்பிக்கிட்டு தான் அவர் மக்கள் நல கூட்டணியை வச்சார். நமக்கு மக்கள் ஆதரவு பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு தோத்த காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு தலை எடுக்க முடியலையே. இவ்வளோ சீட்டு கொடுப்பேன், இருக்கிறதா இருந்தால் இருக்கிற எப்பவும் போல போ அப்படின்ட்டாங்க. போனால் என்ன ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. நன்றி சார். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.